வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜிஞ்சர் சட்னி. இஞ்சி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் வரமிளகா காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா கறிவேப்பிலை, நான் 1 கப் அளவுக்கு தேங்காய். இதுக்கு தேங்காய் அதிகமாக போட்டால் தான் நமக்கு ஜிஞ்சர் சட்னிக்கு நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் இந்த டைமுக்கு. ஸோ இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். உங்களுக்கு இன்னும் இஞ்சி கம்மியான, இது ஒரு 4 பேர் அளவுக்கு நான் செய்கிறேன். இன்னும் நீங்கள் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தெரியும். நான் இது அதிகமாக செய்கிறதுனால நான் 25 கிராமுக்கு மேலே எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இது பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சேம் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நான் இதுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த டைம் வைரஸ் பரவும்போது இந்த ஜிஞ்சர் சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக கொடுங்க. சீரகம், கொத்தமல்லி இது ரெண்டையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 மிளகா 2 மிளகா கூட குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதுக்காக நீங்கள் மிளகா கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிடும் போது. கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் நல்லா சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த இஞ்சி வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து இதில் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இஞ்சி சட்னிக்கு தேங்காய் நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் இஞ்சியோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப காரில் அடிக்காது. ஸோ தேங்காய் அதுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக புளி. இதுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கான புளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். இப்போ சட்னி நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நம்ம வதக்கி வச்ச அத்தனையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நெய் போட்டு சுடுசாதத்தில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான சட்னி இது. இது நல்ல நைஸாக நம்ம நார்மல் சட்னி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தப்பருப்பு, வரமிளகா, கறிவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம இந்த டைம் எல்லாருக்கும் ஃபீவர் வர டைமுக்கு இந்த சட்னி ரொம்ப ஆப்டான சட்னி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.